தடா ரஹீம் அந்த இடத்துக்குள்ளே நிற்கிறது வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இஸ்லாமியர் ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு ஏற்கனவே விழுந்ததோ அந்த ஓட்டிலேருந்து குறைவில்லாமல் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். 24 மக்களவைத் தேர்தலில் அந்த ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் எந்த அளவு முஸ்லீம் ஓட்ஸ் கிடச்சிதோ அந்த ஓட்டரை விட தடா ரஹீம் ஆதரவு கூடுதல் தான் பண்ணுமே தவிர அதில் இந்த பிஜேபி ஆளுங்கிற அந்த பொய் பிரச்சாரம் வந்து அதை அவரை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்களையும் மந்திரிகளையும் இறக்கி விட்டான்னா அது சீமானுக்கு பயப்படுறாங்க மாதிரி ஒரு செய்தி பரவிடும். அதனால திமுக லோக்கி ப்ரொஃபைல் தான் அடாப்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சாரத்துக்கு வராமல் இருந்தால் மக்கள் மத்தியில் எப்படி சார் அவங்களுக்கு செல்வாக்கு உயரும்னு நினைக்கிறீங்க? அவங்க பெரிய படைபல பராக்கிரத்தை இறக்குனா அதுவே சீமான் பெரிய ஆள் ஆகிட்டாரு, சீமானுக்கு பயந்து இவ்வளோ படையில் இறக்குறாங்கங்கிறது சீமானை லிஃப்ட் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு வந்து டுபாக்கூர் இந்த வசூல் புள்ளி உரங்களெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அந்த டுபாக்கூர் செய்திகளை போட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த புக்மை ஷோ வச்சு நான் எல்லாத்தையும் லாக் பண்ணுறது. புக்மையில் அதிக சீட்டு விற்றது அமரனுக்கு தான்ப்பா, நீங்கள் மற்றதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாதது. அப்படி இவங்க ஓட்டுற ரீலில் சீமான் துணை முதல்வராக சொல்லிட்டாருன்னு ஒரு ரீலை ஓட்டுனாப்புல. அடுத்த நாளே சீமான் வந்து தம்பி ஏன் பின்னாடி வரணும்னு டாப்பில். அப்போ விஜய்க்கு போலாம் எனக்கு பாதிக்கும் கீழே தான் டாப்பில் 4% வேணா விஜய் வரும்னு சொல்லிட்டாப்புல. நான் அந்த இடத்துலையும் நான் மேற்படுறேன். நின்று எடுத்தால் தான் 4%, அது இல்லைன்னா அது கூட இல்லை. விஜய் சீமான் கம்பாரிசனே ஒரு சில பொறாமைக்காரர்கள் சீமான் வளர்றானே இந்த துவேஷமும் எண்ணமும் கொண்ட அழுகல் மூளை ஆசாமிகளின் வேலை. விஜய் முதல்ல 234 நிற்கிறாரா, நின்னா கம்பேர் பண்ணலாம். அந்த களத்துக்குள்ளே நிற்கும் போது அதை கம்பேர் பண்ணலாம். அது இல்லாத கம்பேரிசனே சீமான் 2% போவார் 4% போவார்னு சொல்லிக்கிட்டு சீமான் 8 வந்ததை தாங்க முடியாத பொறுக்க முடியாதவங்க பேப்பர் டைகர் காகித புலி ஊதி பறக்க விடப்படும் பலூன் அது கூட கம்பேர் பண்ணுறாங்க. விஜய் கம்பேரிசனுங்கிறது 234 விஜயால் போட முடியுமா, 234 சீமான மாதிரி விஜய் போட்டு களத்துக்குள்ளே நின்னா அப்போ கம்பேர் பண்ணலாம். அது இல்லாமல் விஜயை கம்பேர் பண்ணுறது, விஜய் சீமானோட கம்பேர் பண்ணுறது, பல நிரூபித்த சீமான காகித புலியான விஜயோட கம்பேர் பண்ணி யூகத்தின் அடிப்படையில் அது வந்து விஜயே சீமான சிஎம்னு சொல்லக்கூடிய அளவு கூட ஒரு அரசியல் சூழ்நிலை வரலாம். அது யூகம்தான். ஸோ அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இன்னும் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். முஸ்லீம்கள் பெரிதாக நாம் தமிழருக்கு ஆதரவாகவோ இல்லை அவர்களுக்கு வாக்களிக்கதே இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து தற்போது உடைந்துள்ளது. இந்திய தேசிய லீக் கட்சி தடா ரஹீம் அவர்கள் வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் ஈரோடு கிழக்கில் வந்து நாம் தமிழருக்கு வந்து நாங்கள் ஆதரவு அளிப்போம் சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காரு. இது வந்து களத்தில் எந்த அளவுக்கு சார் நாம் தமிழருக்கு எதிரொலிக்கும்? பூத் வைஸ் அனலிஸ்ட்டை பார்த்து தான் நாம் சொல்ல முடியும். தடா ரஹீம் நம்ம நண்பர், பாசத்துக்குரிய சகோதரர். அவர் இதில் வந்து ஒரு முடிவெடுத்து இஸ்லாமியர் மத்தியில் போகிறாரு. இது தடா ரஹீம் வந்து இஸ்லாமிய பிரச்சனைகளில் உறுதியாக நிற்கக்கூடியவர்னு சொல்லும்போது இந்த குற்றச்சாட்டு இதில் அடிப்படுது. என்டிஏ நிற்காத போது பாஜகவின் பிடிஎம்னு சீமானை சொல்கிறது அபத்தவாதம், சத்தில்லாத சொத்தைவாதம். என்ன மையமாக வச்சு தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் மையமாக வச்சு என்னுடைய அந்த தொடர்புகள் அண்ணன் ரஜினிகாந்த் அந்த சீமான் சந்திப்பை மையமாக வச்சு தான் சொல்கிறாங்க. என்றாலும் தடா ரஹீம் அந்த இடத்துக்குள்ளே நிற்கிறது வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இஸ்லாமியர் ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு ஏற்கனவே விழுந்ததோ அந்த ஓட்டிலேருந்து குறைவில்லாமல் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். 24 மக்களவைத் தேர்தலில் ஈரோடு மக்களவைக்குள்ளே அந்த ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் எந்த அளவு முஸ்லீம் ஓட்ஸ் கிடச்சிதோ அந்த ஓட்டரை விட தடா ரஹீம் ஆதரவு கூடுதல் தான் பண்ணுமே தவிர அதில் இந்த பிஜேபி ஆளுங்கிற அந்த பொய் பிரச்சாரம் வந்து அதை அவரை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இண்டிபெண்ட்டாக அவர் வளர்கிறதுக்கு போயிட்டுருக்கிறார், அவ்வளோதான். இப்போ வந்து முஸ்லீம் வாக்குகளும் சேர்கின்ற பட்சத்தில் ஒரு பொது சமூக கட்சியாக வந்து நாம் தமிழருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்களா சார்? நாம் தமிழர் பொதுத்தள கட்சிங்கிற அங்கீகாரத்தெல்லாம் போயிட்டுருக்காங்க. 10 முஸ்லீம் கேண்டிடேட்டை போடுறாங்க, கிறிஸ்டின் கேண்டிடேட்டை போடுறாங்க. எல்லாம் பரவாயில்ல. 234 தொகுதியிலையும் எல்லா தளத்துலேயும் தான் கேண்டிடேட் போடுறாங்க. அடுத்த முறை 4 பிராமணர்களை கூட கேண்டிடேட்டாக போடுறதாட்டு. அடுத்த முறை சீமான் ஸ்ரீரங்கம், டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, ஒரு 4 இடங்களில் பிராமணர் கூட, அதுவும் பரவலான பிராமணர்கள், அட்வொகேட்டு, திரைத்துறையில் சேர்ந்தவங்க,
இந்த மாதிரி கேண்டிடேட்டாக கூட போடுறதா இருக்கிறாரு. 10 முஸ்லீமை கேண்டிடேட்டாக போடுறாரு. பொதுத்தளத்திற்குள்ளே தான் 214 தொகுதியிலையும் சீமான் களமாடிட்டு இருக்கிறாரு. தடா ரஹீம் வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுக்கறது ஆர்எஸ்எஸ்காரரு பிஜேபிக்காரருங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு தடா ரஹீமோட அந்த இது வந்து உதவி புரியுது. ஏன்னா தடா ரஹீம் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியில் அவருக்குன்னு ஒரு பேர் உண்டு. அதனால் அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அது பொய் பிரச்சாரங்கிற மாதிரி முஸ்லீம் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு எண்ண ஓட்டம் வரும். இதை தொடர்ந்து அவர் பழனி பாப்பா பிறந்தநாள் பேசுனது, ஹாய்தே மல்லத்து இது பேசுனது, அதெல்லாம் தன்னோட நிலைப்பாட்டில் சீமான் தெளிவாக தான் இருந்து போயிட்டுருக்காரு. இதை தொடர்ந்து வந்து சமீப காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பது. தற்போது வந்து சீமான் அவர்களை எப்படியாவது முந்திவிட வேண்டும்னு சொல்லிட்டு விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை தற்போது தனக்கு வியூகம் அமைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 2 அல்லது 3% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். 3% பலம் இருக்குமா? 2 MP 4 MLA இருக்காங்க. அது கூட்டணி அரசியலில் உள்ள ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ் சிஸ்டத்தில் கூட்டணி அரசியலில் கிடச்சது பலம். ஒரு 3% வச்சுக்கலாமா? 2 MP தொகுதி 4 MLA 3க்குள்ளே தான் பலம் இருக்கும். 2 to 3% கட்சியில் வந்து ஒரு 10 பேரில் ஒருத்தராட்டு ஆதவர்ஜுனா இருந்ததாட்டு எடுத்துக்கலாமா? 2 to 3% பலம் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 10 பேரில் ஒருத்தராக இருந்த ஆதவர்ஜுனா அங்கே விஜய்க்கு கட்சியில் போய் 3 பேரில் ஒருத்தராட்டு வந்துடுவார். விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா. அப்போ விடுதலை சிறுத்தைகளோட சின்ன கட்சி தானே தமிழக வெற்றி கழகம். என்ன நான் சொல்கிறது சரிதானா? விசிகா 3% பலம் கொண்ட கட்சி மேக்சிமம். அதில் திருமாவளவன், தென் ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன், பரையூர் பாபு, பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், ஆதவர்ஜுனா 8 பேர் தெரியுது. வேறு நமக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. 8 பேர் நமக்கு MLA MBA சொல்லிட்டோம். ஒரு ஆதவர்ஜுனாவையும் ஒரு வன்னி அரசியும் சொல்லிட்டோம். கேண்டிடேட்டான என்ன சகோதரர் வன்னி அரசியும் சொல்லிட்டோம். 8 பேர். இன்னும் ஒரு 2 பேர் சேர்த்துங்க, 10 பேர். 10 முக்கிய விடுதலை சிறுத்தைகள் பிரமுகரில் ஒருத்தர் அல்லது 8 விடுதலை சிறுத்தைகள் பிரமுகரில் ஒருத்தராக இருந்தவர் தாவேக்காவில் 3 பேரில் ஒருத்தராக போயிட்டார். எப்பா தாவேக்கா செய்தி தொடர்பாளர்கள், தாவேக்கா ஆதரவு சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்கள் லட்சணம் இவ்வளவுதானப்பா. 3% கட்சியில் 8 பேரில் ஒருத்தராக இருந்தவர் உங்கள் கட்சிக்குள்ளே 3 பேரில் ஒருத்தராக வந்துட்டார். இன்றைக்கே என்ன இம்பார்ட்டன்ஸு, என்ன தினத்தந்தியில் செய்தி, என்ன ஊடகத்தில் செய்தி. அப்போ உங்கள் அளவு உயரம் என்ன? விடுதலை சிறுத்தைகளில் 8 பேரில் ஒருத்தராக இருந்தவர் உங்கள் கட்சியில் 3 பேரில் ஒருத்தராக வந்துட்டாருன்னா விடுதலை சிறுத்தைகள் பலத்தோட குறைஞ்ச பலம் உள்ள கட்சி தாவேக்கா நீங்கள் ஒத்துக்கிறீங்க. இதுதானே யதார்த்தம். நீங்கள் பேசும்போது ஒரு பேரை விட்டீங்களா போகுது சார்? ஜான ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல. ஜான ஆரோக்கியசாமி கட்சிக்குள்ள இல்லைல்ல, நமக்கு வேண்டிய அமைப்பாளராக இருக்கார். சோர் தான் நமக்கு எதிராக இது பெரியார் சரவணன், வீர விக்னேஷெல்லாம் அவருக்கு ஆள் தான், ஜான ஆரோக்கியசாமிக்கு ஆள் தான். இவங்களெல்லாம் தூண்டி விட்டு நமக்கு எதிராக பேச வச்சவர். அதனால் நம்ம தூண்டி விட்டு அம்புகள் மேலே என்றைக்குமே கோவப்படலை. ஜான ஆரோக்கியசாமி மேலேயும் கோவப்படலை. டைரெக்டாக அடி விஜய்க்கு தான். மெயின் ரவுடிக்கிட்டே மோதிரும். விஜய் சந்தர்ப்பவாதி, பச்சைவந்தி, அடிக்கடி நிறம் மாறினவர், காங்கிரஸில் ராஜ்சபா கேட்க போனவர், மோடியை போய் பார்த்தவர், திமுகவில் இளைய தளபதி ஸ்டாலினை வச்சு போட்டவர், அதுக்கப்புறம் அதிமுகவில் அனில் மாதிரி உதவுறன்னு சொன்னவர், அப்புறம் அதிமுக விட்டு மோடியை பார்க்க போனவர்னு விஜயை அடிச்சிட்டோம். நம்ம ஜான ஆரோக்கியசாமிக்கால தான் நம்ம விஜய் அடிக்க வேண்டியதாகிட்டு. விஜய், சிவாஜி, சம்பத் மாதிரி பல நிறம் மாறின ஒரு ஆளுங்கிறத நம்ம ஏன் அடித்தோம்னா, ஜான ஆரோக்கியசாமி இந்த 3 வரையும் 3 அம்புகளையும் வச்சு நமக்கு எதிராக ஏவி விட்டார். நம்ம அம்புகளை நோவுறது கிடையாது. ஜான ஆரோக்கியசாமியை ஒரு அம்பாட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். விஜயை டைரெக்டாக அடித்தோம். விஜய்க்கு மைனஸுகளை சொன்னோம். விஜயோட வறுமை ஒழிப்பு தினம் வந்து 210 நாளில் நடத்தலைன்னு சொன்னோம். பதில் சொல்லுங்கள். விஜய் சொல்லிட மாட்டார். மோசடிங்கிறத புழுச்சட்டை மாறன் அதை எடுத்து பார்த்தா அவருக்கு தெரியும். இவர் இன்னும் கொஞ்சம் பேர் விஜய்க்காக பேசுகிறான் இல்லை, அவனும் கூட முடிஞ்சால் எவிடன்ஸ் தரட்டு. சவுக்கு சங்கர் தர முடியல, கஸ்தூரி சங்கர் தர முடியல, ஆதர் மாதேஷ் தர முடியல. இதெல்லாம் நம்ம ஏன் போட்டு அடித்தோம்? தேவையில்லாமல் நம்மளை சீண்டினது. நம்ம வேலையை பார்த்து போயிட்டுருப்போம். இவங்க வந்து தேவையில்லாமல் சீண்டனால தான் விஜய் நம்ம அடித்தோம். விஜய் பற்றி நம்ம அடித்த எல்லா அடியுமே வந்து ஆதாரப்பூர்வமான அடி. அதுதான் ஜான ஆரோக்கியசாமி அதில் பிராண்டிங் மாஸ்டராக தான் இருக்காரே தவிர கட்சிக்குள்ளே இல்லைங்கிறனால அதில் கட்சி ரீதியாக பார்க்கணும்னா புஷி ஆனந்த், விஜய், நம்ம ஆதவர்ஜுனா வருவார் 3வது.
ஸோ எதிர்த்தவனே வந்து துணை பொதுச் செயலாளர் விசிகா என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து தாவேகவும் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. அப்படி வெளியே இருந்தால் மற்ற கட்சிகளும் மாற்று கட்சியாக வர உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்ன்ற ஒரு கேள்வி எழுணும்ல சார்? ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. அவங்க திருமாவளவன் தன்னை சீஃப் மினிஸ்டராக சொல்ல சொன்னார் விஜயை. விஜய் தன்னை சீஃப் மினிஸ்டராக திருமாவளவன் சொல்ல மாட்டாரான்னாரு. அதில் தான் பிரச்சனை வந்து அங்கே பிரிஞ்சுட்டாங்க. அதில் ஆதவர்ஜுனா திருமாவளவன் விட்டு விலகின பிறகு விஜய் கூட வந்து நிற்கிறாரு, அவ்வளோதான். இனிமே விஜயை பொழுது பேசுவார். அன்னைக்கு வந்து யார் சிஎம்ங்கிறதுல ஒரு பதில் இல்லாமல் இருந்தது. அப்போ இங்கே விஜய்க்கும் சீமானுக்கும் உள்ள மோதலே ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா சீமானை தான் சொல்லியிருப்பார். ஏன்னா எனக்கு சொன்ன தகவல்களும் மற்ற இதுவும் விஜயே 30 சீட்டுக்கு சீமான்ட்ட சம்மதிச்சிட்டாருங்க மாதிரி தான் எனக்கு ஒரு தகவல் எல்லாம் வந்து சீமானை ஒத்துக்கிட்டாரு தான் வந்தது. ஆனால் திடீர்னு துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு ஒரு டுபாக்கூர் இந்த வசூல் புள்ளி உரங்களெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அந்த டுபாக்கூர் செய்திகளை போட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த புக்மை ஷோ வச்சு நான் எல்லாத்தையும் லாக் பண்ணுறது. எப்பா புக்மையில் அதிக சீட்டு விற்றது அமரனுக்கு தான்ப்பா, நீ மற்றதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாதது, இது இல்லை நீ மறுக்கிறியா, அல்லது ஏதாவது போர்ட்டலில் வேறு படம் ஏதாவது வந்திருக்குன்னா அதை போடுன்னு ஆதாரத்தை தூக்கி போட்டு முகத்தில் ஒத்தி அடியாக நெத்தி அடியாக சொல்லிடுறது. அவன் துண்டை காணும் துணியை காணுன்னு இந்த அமரனை பற்றி நான் சொல்கிறத பற்றியே பேச மாட்டான். ஏன்னா இது உண்மை. அந்த மாதிரி சூழலை தான் இங்கே விஜய் தரப்புக்குள்ளே வந்து ஓடும். அப்படி இவங்க ஓட்டுற ரீலில் சீமான் துணை முதல்வராக சொல்லிட்டாருன்னு ஒரு ரீலை ஓட்டுனாப்புல. அடுத்த நாளே சீமான் வந்து தம்பி ஏன் பின்னாடி வரணுன்ட்டாப்புல. அப்போ விஜய்க்கு போலாம் எனக்கு பாதிக்கும் கீழே தான் டாப்பில் 4% வேணா விஜய் வரும்னு சொல்லிட்டாப்புல. நான் அந்த இடத்துலையும் நான் மேற்படுறேன். நின்று எடுத்தால் தான் 4%, அது இல்லைன்னா அது கூட இல்லை. இப்போ வந்து பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஆதவர்ஜுனா மூலமாக எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா எடப்பாடி வந்து ஏமாளின்னு அர்த்தம், தோக்கக்கு முன்னே தோத்துட்டாருன்னு அர்த்தம். பலம் நிரூபிக்காத ஒருத்தர் சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பட்ட செய்திகள்லேயே காலத்தை கடத்தக்கூடியது தான் விஜய்க்கு தரப்பு. இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு அவங்க விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள இணையான்ற ஒரு போஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையான கட்சி தாவேக்கான்னு அர்த்தப்படும். அதுதான் யதார்த்த நிலைமை. ஓகே சார், நீங்கள் இப்போ பேசும்போது நடுவில் சொன்னீங்க எடப்பாடி அவர்களிடம் வந்து சீட்டு வாங்குறதுக்கான பேரம் நடைபெறும்னு சொல்லிட்டு. அப்படி அவர்களுடன் தாவேக்கா இணைய வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் தான் முடிவு பண்ணணுங்க, என்ன செய்ய போகிறாருன்னே தெரியாது. 214 கேண்டிடேட் போடுறாரா, தாவேக்கா கூட தாவேக்கா அதிமுக போகிறாரான்னு தெரியல. அதிமுக போனால் ஜானகி சிவாஜி மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி சீட்டு கொடுத்து அடி வாங்கிட்டாங்க, அது ஜானகிக்கே பலகீனமாக போச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கே பலகீனமாக இருக்கும். என்னை பொறுத்த அளவில் குறிச்சிடுங்கப்பா அரசியல் விமர்சகர்கள் நண்பர்களெல்லாம், எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட போக மாட்டார். அண்ணாமலையும் பாஜக வந்து எடப்பாடியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, அதுக்குள்ளே சாத்தியக்கூறுகள் குறைவு. அடுத்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், அடுத்து தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், அதுக்கு பிறகு தான் தாவேக்காவுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நான் எடப்பாடி பழனிசாமி அசஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா பாமக பலம் நிரூபித்த கட்சி. சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லாம் பாமகவோட சேர்ந்தால் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு சீட்டு ஜெயிக்க முடியும். அடுத்து தேமுதிக, அவர் நான் சொன்ன மாதிரி வாக்கு வங்கி குறையாமல் ஒரு 20% நிற்கிறாருன்னா தேமுதிக காரணம். ப்ரூவ்டு ஓட் பேங்க். விஜய பிரபாகரன் நம்ம களத்துக்குள்ளே வருவார். விஜயகாந்துக்கு மகன் விஜய பிரபாகரன் தேமுதிகவில் ஒரு பெரிய பொறுப்பெடுத்து பெரிய களத்துக்குள்ளே வருவார். இன்றைக்கி அண்ணா எம்ஜிஆர் அந்த சமாதிக்கு போகிறத விட சென்டிமெண்ட்டாக டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக இல்லாத விஜயகாந்த் நினைவிடத்துக்கு என்ன கூட்டம் வந்துட்டுருக்கு ஒவ்வொரு நாட்களும். ஸோ விஜய பிரபாகரன் வந்து அந்த விஜயகாந்த் சிம்பதியில் அவர் ஒரு லீடராட்டு, பிரேமலா தான் லீடர், அவருக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ளே வந்து விஜய பிரபாகரன் எழும்பி வருவார். அப்படி விஜய பிரபாகரன் எழும்பி வரும்போது ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுத்து அந்த அலையன்ஸை பேசுகிறது வந்து தேமுதிகவை தான் பேசுவாப்பில். தேமுதிக பாமகக்குள்ளே யார் பெருசர்னு ஒரு வரும். இந்த ரெண்டையும் முடிச்சுக்கிட்டு தான் தாவேக்கா பக்கம் வருவாப்பில். இந்த ரெண்டையும் முடிச்சுக்கிட்டு தான் தாவேக்கா பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வருவாப்பில். இன்னைக்கு அடுத்தால ஆதவர்ஜுனா ரெட்டியும் இந்த ரீல் கதைகளை விடுவார். ஆதவர்ஜுனா ரெட்டியும் இதே ரீல் செய்திகளை போடுவார். அப்போ எடப்பாடி விஜய் கூட்டணிம்பார். எடப்பாடி பாமக தேமுதிகவை பார்த்துக்கிட்டு தான் விஜய் பக்கம் வருவார். இந்த ரெண்டு கட்சிக்குள்ள இம்பார்ட்டன்ஸை பலம் நிரூபிக்காத விஜய்க்கு கொடுக்க மாட்டார். அன்ப்ரூவ்டு விஜய்ங்கிறத அண்ணாமலை சொல்லிட்டாரு. சீமானே அன்ப்ரூவ்டு உங்கள் தலைமையில் யாரும் வரமாட்டாருங்கிறத சீமான் சொல்லிட்டாப்புல. மற்ற திமுக அமைச்சர்களும் அன்ப்ரூவ்டுங்காப்புல. அன்ப்ரூவ்டுங்கிறத கூட மறைச்சிக்கிட்டு போலியா பொய்யா துணை முதல்வர்
சீமான் டிக் அடித்த விஜய்னு குமுதா ரிப்போர்ட்டில் போட்டாங்கல்ல, இவங்க நம்ம இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை பரப்பிட்டு இருப்பார். ஆதவ அர்ஜுனாவும் இதை தான் பரப்புவார். நான் ஆதவ அர்ஜுனாவுக்கும் சொல்லிக்கிறேன், விஜய்க்கும் சொல்லிக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தேமுதிகவுக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இந்த 2 கட்சிக்கு பிறகு தான் பலன் நிரூபிக்காத தாவேக்காவை மதிப்பார். எழுதி வச்சுக்கிடுங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் நடக்கும். ஒரு வேளையில் 214 கஷ்டப்பட்டு ஆதவ அர்ஜுனா வந்து கேண்டிடேட் போடுறதுக்கு முயற்சியும் பண்ணலாம். அப்படி கேண்டிடேட் போட்டு ஒரு 4-5% ஓட்டு வந்ததுன்னா அது வந்து நாளைக்கு மோடி தலைமையில் விஜய் வர்றதுக்கும் ஒரு சாத்தியக்கூறுகளை 1-to-1 மோடி தலைமையில் கொண்டு வரதில் விஜயும் ஒரு இதாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நமக்கு அந்த இது உடன்பாடு தான். 2000 இந்திய கூட பலன் நிரூபிச்சாதான் 2029 பலன் நிரூபிச்சாதான், நிரூபிக்கிற பலத்தை பொறுத்து தான். அது நீங்கள் 24 விஜய் பலன் நிரூபிச்சுக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி அதை மன வலிமையற்ற அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான முடிவாட்டு ஜான் ஆரோக்கியசாமி அதை தடுத்துட்டாருன்னு பார்க்குறேன். இப்பவும் ஜான் ஆரோக்கியசாமியை முழுமையாக விஜய் கழிச்சு கட்டியிருக்க மாட்டார், கூட வச்சுருப்பாங்க. அதான் சார் கேட்கலாம், அந்த 2 வியூக அமைப்பாளர் எதுக்கு சார்? வைஸ் ஆஃப் காமனும் இப்போது இன்வால்வ் ஆகிருக்காங்க. 2 வியூக அமைப்பாளர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணி 5.5% ஓட்டை நிறுத்தினது ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனை தான். நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டாங்கிறனால அவருக்கு மெரிட்டை நம்ம என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அது யார் விஷயம்னாலும் அப்படி தான் பண்ணுவேன். அதில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 5.5% ஓட்டை எடுக்க வச்ச சாதனை தான். பெண்ணகரத்தில் இன்னொரு டீம் புகுந்து அவரை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டு, அந்த எந்த டீமுங்கிறது டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஒரு சாதனையை அன்புமணி கட்சியை நிலைநிறுத்தி காட்டினதில் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணிட்டார். ஆனால் விஜய் விஷயத்தில் ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய் தவறா ஜான் ஆரோக்கியசாமி தவறான்னு தெரியல. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. நாங்கள் சட்டமன்றம் தான் வருவோம்னு சொன்னால் அப்போ நீ லெட்டர் பேடாக இருக்கிற 1 year பரையர் போலீஸ் ஸ்டேஷனை உடைக்கிறதுக்கு உனக்கு முதுகெலும்பு இல்லை, உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பலம் இல்லைன்னு தான் அர்த்தம். நீ ஈரோடு கிழக்கில் நின்னா அதோட முடிஞ்சு போவனே அச்சப்படுறான்னு தான் அர்த்தம். அப்போ கூரையேறி கோழி பிடிக்க முடியாத வானையர் எப்படி வைகுண்டம் போவானா? அப்போ நீங்கள் பொது தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னே தான் வந்திருக்கணும். இது வந்து லெட்டர் பேட் கட்சியாட்டு விஜய் போயிட்டுங்கிற மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷன் வரும். அது தவறு. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா ரெட்டி வர்றாப்புல ஏனுமே ஆதவ அர்ஜுனா ரெட்டி எடப்பாடிகிட்ட கொண்டு போக பார்க்குறாரா, 214 கேண்டிடேட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கணும். மக்களை நம்பி தான் ஒரு அரசியல் கட்சி வரணும். தன்னை சார்ந்த ரசிகர்களை எடப்பாடிக்கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை பேசி விற்கக்கூடாது. அது விற்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரத்குமார் வந்து 2006 ஜெயலலிதாட்ட போகும்போது எங்கள் டீம் நாங்கள் தான் அடித்தோம். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சி, நாடார் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போகிறாரு, நாடார்கள் இவரை புறக்கணிப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் ரெட்டையிலையில் 2006 ஜெயித்தார். வேறு நாடார் பெல்ட்டு ஃபுல்லாக காலி ஆகிட்டு, அந்த கடற்கரை திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பெல்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக காலி ஆகிட்டு. காலியான பிறகு வண்ணன் வைகுண்டராஜன் அண்ணாச்சி என்கிட்ட வந்து பார்க்கும்போது, அண்ணே காலி பண்ணிட்டீங்களே, நான் சிவந்தி ஆயத்தேன், சரத்குமார் எல்லாத்தையும் நீங்கள் ஒத்த ஆளாக காலி பண்ணிட்டீங்களேன்னாரு. அண்ணே நான் காலி பண்ணலைண்ணே, நாடார்களோட உணர்வு அதுன்னே, அந்த உணர்வை நான் கண்ணேன் கோசல்ராம் எல்லாரும் வந்து கருத்துருவாக்கத்தில் பிரதிபலித்தோம்னே, எங்கள் கருத்துருவாக்கம் அதில் ஜெயித்ததுன்னே. இல்லை சிவந்தி ஆயத்தனுக்கோ சரத்குமாருக்கோ உங்களுக்கோ இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களை நம்பி 10,000 பேர் வேலை பார்க்குறான். சிவந்தி ஆயத்தனை நம்பி 20,000 30,000 பேர் வேலை பார்க்குறான். சரத்குமார் ஒரு பாப்புலர் நடிகர், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பட் இதையும் தாண்டி சமூக உணர்வும் சமூகத்தோட அந்த சென்டிமெண்ட் தானே முக்கியம். அது ஜெயலலிதா ஆட்சி போகணுன்னு அந்த சென்டிமெண்ட்டில் இருந்தாங்க. அதை நாங்கள் தட்டி எழுப்பவும் ரவீந்திரன் துரைசாமி தாழ்நிலை நாடார் தொண்டேன், எதுனாலும் போல்டாக சொல்லுவான்னு நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. நிச்சயமாக நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் அதை சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போவும் விஜய்க்கு வந்து விஜய் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத மீறி ரசிகர்களை விஜய் விலை பேசி ஆதவ ரெட்டி மூலமாக யாரையா விற்க போனாங்கன்னா ரசிகர்கள் ஒத்துக்கிட மாட்டான். நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டான் விஜயன்றுவான். அதுதான் சொல்லுவான் ரசிகன். அப்போ விஜய் 214 போட்டு விடுவாப் இல்லையா? ஆதவ அர்ஜுனா ரெட்டி 214 போடுறதுக்கு ஒர்க் பண்ணி எடுத்துருவாரா? கமல்ஹாசனால் போட முடியல, தினகரனால் போட முடியல, விஜய் போட்டுருவாரா? அப்போ விஜய் 214 போடுறதுக்கு ஆதவ அர்ஜுனா ரெட்டி ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம். ஜானால் அது முடியாது, புஷி ஆனந்தால் வட தமிழகத்துக்குள்ளே தான் அது முடியும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார், இதே தொடர்ந்து வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. நாம் தமிழர் வந்து தீவிரமாக அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுறத பார்க்க முடியுது. ஆனால் வந்து திமுக பிரச்சாரம் ஈடுபடுறாங்களா இல்லையான்ற செய்திகளே வந்து வெளிவராமல் இருக்குது. நாம் தமிழர் வந்து இலகுவாக நினைக்கிறாங்களா இந்த இடைத்தேர்தலில்? கண்டிப்பாக அப்படி தான். நீங்கள் எல்லா அமைச்சர்களையும் கொண்டு இறக்குனா
சீமானுக்கு பயந்து இவ்வளோ அமைச்சர்கள் வந்துட்டாங்கங்கிற ஒரு கெட்ட பேர் வரும். அதை ஸ்டாலின் விரும்பலை. இதுதான் ஃபேக்ட். சீமான் 8% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து தமிழ் தேசியம் திராவிடம்னு போகிறாரு. நம்ம திராவிடத்தையும் அருந்ததியர் மக்களையும் புறமொழியாளர்களையும் கன்சால்டேட் பண்ணிவிடுவோம். திராவிடத்தினா திராவிட ஆர்வலர்களையும் கன்சால்டேட் பண்ணிக்குவோம். கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பில் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. மற்றபடி நம்ம போல் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிக்கலான்னு தான் திமுக நினைக்கிறாங்க. ஆட்களையும் மந்திரிகளையும் இறக்கி விட்டான்னா அது சீமானுக்கு பயப்படுறாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிடும். அதனால திமுக லோக்கி ப்ரொஃபைல் தான் அடாப்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சாரத்துக்கு வராமல் இருந்தால் மக்கள் மத்தியில் எப்படி சார் அவங்களுக்கு செல்வாக்கு உயரும்னு நினைக்கிறீங்க? அவங்க பெரிய படைபல பராக்கிரத்தை இறக்குனா அதுவே சீமான் பெரிய ஆள் ஆயிட்டாரு, சீமானுக்கு பயந்து இவ்வளோ படையில் இறக்குறாங்கங்கிறது சீமானை லிஃப்ட் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து சமீபத்தில் அந்த போயிட்டு இருந்த விஜய் சீமானா அந்த கம்பேரிசனுக்கு வந்து சீமான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு. பெரிய மெயின் ரவுதிகளை மோதிட்டு இருக்கேன், தம்பியை வந்து இப்போலாம் வர வேணாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு சின்ன பையன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. இது வந்து களத்தில் எந்த அளவுக்கு சார் எதிர்ப்பு? விஜய் சீமான் கம்பேரிசனே ஒரு சில பொறாமைக்காரர்கள் சீமான் வளர்றானே என்ற துவேஷமும் எண்ணமும் கொண்ட அழுகல் மூளை ஆசாமிகளின் வேலை. விஜய் முதல்ல 234 நிற்கிறாரா, நின்னா கம்பேர் பண்ணலாம். அந்த களத்துக்குள்ளே நிற்கும் போது அதை கம்பேர் பண்ணலாம். அது இல்லாத கம்பேரிசனே சீமான் 2% போவார் 4% போவார்னு சொல்லிக்கிட்டு சீமான் 8 வந்ததை தாங்க முடியாத பொறுக்க முடியாதவங்க பேப்பர் டைகர் காகித புலி ஊதி பறக்க விடப்படும் பலூன் அது கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ விஜய் கம்பேரிசனுங்கிறது 234 விஜயால் போட முடியுமா? 234 சீமான மாதிரி விஜய் போட்டு களத்துக்குள்ளே நின்னா அப்போ கம்பேர் பண்ணலாம். அது இல்லாமல் விஜயை கம்பேர் பண்ணுறது, விஜய் சீமானோட கம்பேர் பண்ணுறது, பல நிரூபித்த சீமான காகித புலியான விஜயோட கம்பேர் பண்ணி தங்களே ஒரு சுய இன்பம் பெறக்கூடிய ஒரு அற்பமான ஜீவராசிகளுக்கு வேலை தான் அது. அற்பமான ஜீவராசிகளுக்கு வேலை தான் அது. களத்துக்குள்ளே சீமான் 214 நிற்கிறாரு, விஜய் 214 இருக்கிறாரு. அப்போ சீமான் என்ன சொல்லி நிற்கிறாரு, விஜய் என்ன சொல்லி நிற்கிறாருங்கும் போது கம்பேர் பண்ணால் அது சரியான கம்பேரிசனாக இருக்கும். இப்போ அற்பமான பலகற்பியாக்கள் தான் அந்த கம்பேரிசனை பண்ணுறாங்க. அவங்க அற்பமானவர்கள் என்பது இதை காட்டுது. உண்மையிலே சீமானும் விஜயும் 214 214 வரும் சமதளத்துக்குள்ளே நின்னாருன்னா 8% எடுத்த சீமான் என்ன எடுக்கிறாரு, களத்துக்குள்ள 5வது ஆளாக வரக்கூடிய விஜய் என்ன எடுக்கிறாருன்னு அப்போ கம்பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி படக்கூடிய கம்பேரிசன்லாம் என்ன களம் எது எப்படி களம் எதுன்னு தெரியாத ஒரு கம்பேரிசன் தான். ஒரு வேளையில் யூகத்தின் அடிப்படையில் அது வந்து விஜயே சீமான சிஎம்னு சொல்லக்கூடிய அளவு கூட ஒரு அரசியல் சூழ்நிலை வரலாம். அது யூகம்தான். ஸோ இப்போ விஜய் சீமான் கம்பேரிசன்ங்கிறது தவறானது. சீமான் மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்ட ஒரு ஒப்பீடாக தான் நான் அதை பார்க்குறேன். பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி. அரசியல் கருத்து ஒன்று தான் இணைந்திருக்கார். அரசியல் கருத்து மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.